வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்த்து சொன்னீங்கன்னா அட்டகாசமான கேமிங் தான். ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனை கில் அடிக்க போகிறோம் கமெண்ட்ஸ் தான் சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ப்ரோ தொடர்ந்து 30 ஒன்ட்டா படித்து காட்டுங்க ப்ரோன்னு. நம்ம முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். டெட்டானாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே ஹெட்டாக ட்ரை பண்ணுவோம், விழுகாது. அதனால தான் நான் நவுத்திட்டே உட்காந்துருக்கேன். எனக்கு விளாடவே தெரியாது சொல்லப்போனால். இப்போ வேணால் ஒரு தரவுக்கு வந்திருக்கோம், பார்க்கலாம் என்னென்னு. பிடிச்சிட்றா நம்ம பேக்கர் லோன்ட்டா படிச்சிரு. லீடர் வேறு இருக்கும். ஹெட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்போ பார்ப்போம். நம்மளால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டு ஒன்றா படிக்கணுன்னு இருக்காங்க, எதுவும் தெரியல. வேணாம். ஒரு ஹெட் ஷாட்டு இன்னும் இது கணக்கு வராதுங்க, இது பாடி. அடுத்த மேட்ச் நம்ம வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தரவான ஒன் டாப்பை கொடுக்கலாமா? என்னங்க ஒன் டாப் கொடுக்கணும். ஹெட் ஷாட்டு விழுக மாட்டேங்குது. 1 சரி 2 விழுந்துரு. எங்கே எனிமே இருக்கா? ஐயோ குளோவால் போகிறதுக்குள்ள இதாகிடுச்சு. சரி நம்ம அடுத்த மேட்ச் போவோம். முடிச்சிட கைப்பில். அடுத்த மேட்ச்சு மொத்தம் 3 ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஹெட் ஷாட்டு. புலமா அடி உப்பேக்கர் அடிச்சு சிங்கம் கலையிறக்கின்ற மாதிரி அடுத்த மேட்ச் வந்தாச்சு கைஸ். இந்த அப்படி ஒன் டாப்பு சிங்கம் கலைய இறங்கிருச்சு. ஐயோ சாரி ப்ரோஸ், ஏன் மீன் சைடு இருக்கான். ஆமே அக்கா ஓடாதக்கா, நெல்லுக்கா. அந்த அக்கா வீரம் என் இதயத்தை இழந்தேனே, அந்த அக்கா வீரம் என் இதயத்தை இழந்தேன். என்ன புது பாட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ அந்த அக்கா சோனியாவே எடுத்து போச்சு. விட மாட்டேன். அடுத்து ஒன்ட்டா விழுந்துரு. ஐயோ விளாட முடியலைங்க. அந்த நூபுன்னு சொன்னேன்ல. அடுத்து இவனை கொண்டா கொடுக்குமா? உளுந்துரே நூபுன்னு சொன்னேன்ல. இந்த பாருங்கள் சைடில் இருந்து அடிக்கிறான். எதுக்கு நான் சைடில் போட்டேன்னு எனக்கே தெரில இந்த இடத்துல. சரி அடுத்த மேட்ச்சு வந்துட்டோம். சிங்கம் கலை இறங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தரமான சம்பவம். ஃப்ளூ கான்டாக்ட் நானே ஒத்துக்கிறேன் ஃப்ளூக்குன்னு. அடுத்து 1 எத்தனை 6 அடிச்சிருக்கோம். 6 5 தெரில, கவுண்டிங் வைக்கல. சரி அடுத்தது சூப்பருங்க 6 அடிச்சிருக்கோம். 6 7 தெரில விடுங்க. 7 அடிச்சிருக்கோம். அடுத்து எங்கள் சைடில் இருந்து அடிக்கிறான். நம்ம படுங்க வந்துருக்கோம். நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவே வர மாட்டேங்குது, எதுக்குன்னே தெரியல. அப்படி பார்த்தா நான் நல்ல வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஹைலைட்ஸ் எல்லாம் நான் விளாண்டு போட்டிருக்கேன். அது வேணால் பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு இந்த இடத்துல செல்லு கொஞ்சம் டேமேஜ் பண்ணிச்சுங்க. எதுக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா அழுத்தி அடுத்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் தொடர்ந்து சாகாமல் 30 கில் அடிக்கணும். சாரிங்க ஏன் கொஞ்சம் நல்லா ஃபுல் கட்டுனேன் மதியானம் தெரியாது. சரி நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட போகிறோம். லைவ் வருமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். சரி அடுத்து என்னங்க எனிமையவே காணோம், சும்மாவே இருக்கிறது. அடுத்து ஓடு ஐயா இப்படி ஆயிடுச்சு. சரி ரிவ்யூ நான் கொடுப்பான். இந்த அப்படியே எம் யார் அவன் M10
M10 பாடி M10 பாடி எனிமியவே காணும் ப்ரோஸ். அடுத்து 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 இந்த இருக்கான் ஒருத்தன். போடா என்ன ஓசிக்கலாம். தேங்க்யூ பின்னாடி தேவண்டா அடிக்கிறவன். முடிச்சிரு. போச்சு. ஒன்டா படிக்க முடியலைங்க. ஏங்க ஒன்டா படிக்க முடியலைங்க. இங்கே பாருங்க வந்தனே முடிச்சுருக்கான். எவனோ ட்ரைனிங்கில் அடிக்கிறதுன்ற கஷ்டம். வேணும்னா லோனல் ஃபுல்லாக எல்லா மேட்ச்சும் ஒன்டா படிக்க சொன்னவே கண்டிப்பாக அடிப்போம். கமெண்டில் வேணுமா வேணாமான்னு தெரிக்க விட்டுங்க. அப்படியே மாஸ்க் காட்டுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ எடுத்தோன்னே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவோம். போர் அடிக்கும் விளாட்றதுக்கு. சரி 20 கிலோ எடுத்தோன்னே ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். இங்கே பாருங்க எப்படி ஆகுன்னு. எனக்கு பிடிக்கவே இல்லை. வர ட்ரைனிங் வரன்றப்போ தான் இது யாராவது போடா போடா போடா. ரைட்டு. ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் அந்த எனிமிட்டு வந்து இல்லாமல் அந்த எனிமிட்டு வந்து தப்பிச்சாச்சு. இன்னும் மாஸ்டர் என்ன அப்போலேருந்து நம்மளை அடிச்சுட்டே இருக்கிறான் அந்த பைத்தியக்காரன். சரி அவனை வந்து பைத்தியக்காரன் சொல்லி நம்ம வாய் தான் அழுகு போகும். ஏன்னா நம்ம தான் பைத்தியக்காரன். அடுத்து அடிச்சிரு. யாருங்க அவன்? ஓ அக்காவா? அக்காவும் இதயத்தையிலேருந்து அக்கா சாரி அக்கா தெரியாமல் பாடி இருந்துச்சு. அடுத்து யாரா நீ? போடா. ஓ நோ இப்படி ஆயிடுச்சு. மொத்தம் 8 ஒன்டா படிச்சிருக்கிறோம் நம்ம தொடர்ந்து. சரி 8 ஹெட்ஷாட்டு. இவனை தான் அடித்தான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் 4 கிலோ எடுத்தா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவோம் காய்ஸ். பாடி ஆயிடுச்சு. ரைட்டு விடுங்க. 9 ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம். யாராவது சூப்பருங்க 10. யாரா நீ? ஓடா வாக்க வந்து விளாண்டுருக்குற. பாடி போதும். வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கொஞ்சம் காமெடியாகவே கமெண்ட் பண்ணியிருக்கேன் நினைச்சுருங்க. இப்போ ஹெட்செட் சொல்லுங்க பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் கொடுத்து விட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கோல்டன் ஏரோ பெட் ஷாப் நம்ம சண்டை பெட் ஷாப். சரி பாய்